ப்ரைஸ் தி லார்ட். இன்றைக்கி நான் 10 குஷ்டரோகிகள் பற்றின ஸ்டோரி தான் உங்களுக்கு நான் இதில் சொல்லியிருப்பேன். நம்ம பைபிளில் இருந்து ஒவ்வொரு வசனமாக நான் உங்களுக்கு இதில் தெளிவாக சொல்லியிருப்பேன். எல்லாருமே பாருங்கள், நோட்ஸ் எடுத்துக்கோங்க. ப்ளஸ் நான் உங்களுக்கு லாஸ்ட்டாக இதில் ஃபோட்டோஸும் அட்டாச் பண்ணியிருக்கேன், நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இன்றைக்கி நம்ம 10 குஷ்டரோகிகள் கதை தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த கதை எந்த இடத்துல இருக்குதுன்னா, லூக்காவில் தான் இருக்குது. லூக்காவில் எந்த அதிகாரம்னா 17வது அதிகாரத்தில் இருக்குது. நோட் பண்ணி வச்சுக்கோங்க. எந்த வசனத்துலேருந்து எந்த வசனம் வரைக்கும் இருக்குதுன்னு நான் சொல்லிடுறேன். 11வது வசனத்துலேருந்து 19வது வசனம் வரைக்கும் இந்த ஸ்டோரி இருக்குது. ஸோ நம்ம ரீட் பண்ணலாம். பின்பு அவர் எருசலேமுக்கு பிரயாணம் பண்ணுகையில் அவர் சமாரியா, கலிலேயா என்னும் நாடுகளின் வழியாக நடந்து போனார். நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எருசலேமுக்கு போயிட்டுருக்கும்போது சமாரியா, கலிலேயா இந்த மாதிரி நாடுகள் வழியாக நடந்து போயிட்டு இருந்தாராம். அப்போ என்ன ஆகுதுன்னு பாருங்கள். அவர் ஒரு கிராமத்தில் பிரவேசித்த போது குஷ்டரோகமுள்ள மனுஷர் 10 பேர் அவருக்கு எதிராக வந்து தூரத்திலே நின்று. நல்லா கவனிங்க. இப்போ ஒரு கிராமத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இருக்காங்க. இருக்கும்போது திடீர்னு குஷ்டரோகம் நோயுள்ள ஒரு 10 மனுஷர் அவருக்கு எதிர்த்தாப்புல அப்படியே நிற்கிறாங்க. நின்று அதுவும் தூரமாக தான் நிற்கிறாங்க. இயேசு, ஐயரே எங்களுக்கு இரங்கும் என்று சத்தமிட்டார்கள். ஸோ இந்த 10 குஷ்டரோகிகளும் என்ன செய்கிறாங்க, அவங்க உடல் நலம் பெறணும்னு சொல்லி நம்ம ஆண்டவர்கிட்ட வந்தோன்னா கண்டிப்பாக சுகம் கிடைக்கும் அப்படின்றத விசுவாசித்து அவங்க என்ன செய்கிறாங்க, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை கூப்பிடுறாங்க. என்னென்னு கூப்பிடுறாங்க? இயேசு, ஐயரே எங்களுக்கு இரங்கும் என்று சத்தமிட்டார்கள். ஓகேவா? அவர்களை அவர் பார்த்து, நீங்கள் போய் ஆசாரியர்களுக்கு உங்களை காண்பியுங்கள் என்றார். அந்தபடி அவர்கள் போகையில் சுத்தமானார்கள். நல்லா கவனிங்க. யார் ஆசாரியர்களை பார்ப்பாங்க அப்படின்னா, குஷ்டரோகன்ற அந்த வியாதியிலிருந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ரெக்டிஃபை ஆகி சுகம் பெற்று வர்றவங்க மட்டும்தான் ஆசாரியரை போய் பார்ப்பாங்க. இந்த இடத்துல ஏசப்பா என்ன சொல்கிறாங்க, இவங்க மனம் இறங்குங்கன்னு சொல்லி கேட்ட உடனேயுமே ஏசப்பா என்ன சொல்கிறாங்க, நான் உன்னை குணப்படுத்துகிறேன்னு சொல்லாமல் ஆசாரியர்கள்கிட்ட போய் காட்டுங்கன்னு சொல்கிறாங்க. இவங்களும் என்ன செய்கிறாங்க, குஷ்டரோகிகள் ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறாங்க. அதே மாதிரி ஏசப்பா ஆசாரியர்கிட்ட போய் காமிங்கன்னு சொன்ன உடனே மேபி அவங்க அந்த இடத்துலேருந்து கிளம்பி இருந்திருக்கணும். அவங்க கிளம்பிட்டு இருக்கும்போது அந்தபடி அவர்கள் போகையில் சுத்தமானார்கள். ஸோ அவங்க ரிட்டன் நடந்து போயிட்டுருக்கும்போது தான் அவங்களுக்கு சுகம் கிடச்சிருக்கு. அவர்களில் ஒருவன் தான் ஆரோக்கியமானதை கண்டு திரும்பி அவன் நடந்து போயிட்டுருக்கும்போதே தான் அவங்க சரியாகியிருக்கு அவங்க உடம்பு. அந்நேரமே அவங்க என்ன செஞ்சுருக்காங்க, 10 பேரில் ஒரே ஒரு பர்சன் மட்டும் என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னா திரும்பி வர்றாங்க. திரும்பி உரத்த சத்தத்தோடே தேவனை மகிமைப்படுத்தி திரும்பி ரிட்டன் ரொம்ப சத்தமாக நம்ம தேவனை என்ன செஞ்சுருக்காங்க, மகிமைப்படுத்தியிருக்காங்க. அவருடைய பாதத்தருகே முகங்குப்புற விழுந்து அவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தினான். அவன் சமாரியனாய் இருந்தான். இப்போ இதில் கவனிங்களேன். அவர் ஆண்டவரை மகிமைப்படுத்துகிறாரு. 10 குஷ்டரோகியில் ஒரு குஷ்டரோகி மகிமைப்படுத்துகிறாரு. அதே மாதிரி ஆண்டவருடைய பாதங்கிட்ட முகங்குப்புற அவங்க என்ன செய்கிறாங்க, முழங்கால் படியிட்டு தாழ்த்துறாங்க. அவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தினான். ஸ்தோத்திரம்னா நன்றி செலுத்துகிற விதமாக அவங்களுக்கு நம்ம புதிய ஏற்பாட்டு காலத்தில் ஸ்தோத்திர பலி ஆண்டவருக்கு உகந்த காணிக்க, உகந்த பலி. ஸோ அவங்க ஸ்தோத்திர பலி செலுத்துகிறாங்க. அவங்க எந்த ஊரை சேர்ந்தவங்க, சமாரியனாக இருந்தாங்க. ஓகேவா? அப்பொழுது இயேசு, சுத்தமானவர்கள் 10 பேர் அல்லவா, மற்ற 9 பேர் எங்கே? இப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கேட்குறாங்க, சுகம் பெற்றவங்க 10 பேர், ஆனால் ஒருத்தர் தான் அங்கே இருக்காங்க. அப்போ மிச்சம் 9 பேர் எங்கே அப்படின்னு சொல்லி நம்ம தேவன் கேட்குறார். தேவனை மகிமைப்படுத்துகிறதற்கு இந்த அந்நியனே ஒழிய மற்றொருவனும் திரும்பி வர காணோமே என்று சொல்லி அவனை நோக்கி, நீ எழுந்து போ, உன் விசுவாசம் உன்னை இரட்சித்தது என்றார்.
ஸோ இதில் என்ன சொல்கிறாங்க, நம்ம இயேசு கிறிஸ்துவ யாருமே வரலை, இந்த ஒரே ஒரு அந்நியன் மட்டும்தான் திரும்பி வந்து நன்றி செலுத்தியிருக்கான். மிச்சம் 9 பேர் எங்கே போனாங்க அப்படின்னு எப்போவுமே நமக்கு தான் தெரியும்ல. நம்ம ஆண்டவர் எத்தனை ஆடுகள் இருந்தாலும் 99 ஆடுகள் இருந்தாலும் அதில் காணாமல் போகிற ஒரு ஆட்டை தேடுறாங்க. அதே போல் இந்த இடத்துல 10 பேர் சுகம் பெற்றிருக்காங்க. ஆனால் ஒருத்தர் தான் ரிட்டர்ன் வந்திருக்காங்க. ஏசப்பா வந்து மிச்சம் அந்த 9 பேரையும் இந்த இடத்துல தேடுறாங்க. ஸோ கடைசியாக இவங்க வந்து ரொம்ப விசுவாசம் உள்ளவா இருந்ததுனால ஆண்டவர் சொல்கிறாங்க, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது அப்படின்னு. அப்போ அந்த குஷ்டரோகி வந்து கண்டிப்பாக ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு ஒரு விசுவாசம் உள்ள மனிதனாக தன்னுடைய வாழ்க்கையில் வாழ்ந்திருப்பாங்க. நன்றி உள்ளவனாக இருந்திருக்காங்க. ஸோ நமக்கு இந்த ஸ்டோரியிலேருந்து நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, எத்தனையோ பேர் நம்ம கூட இருப்பாங்க. எல்லார மாரியும் நம்ம இருக்க முடியாது. நமக்கு எந்த ஒரு சின்ன விஷயம் நன்மையா அமைந்தாலும், நம்ம ஆண்டவர்கிட்ட கண்டிப்பா இந்த ஒரு குஷ்டரோகிய போல நம்ம நன்றி சொல்றவங்களா காணப்படணும். திரும்பி வந்து நன்றி சொல்றவங்களா காணப்படணும். அற்புதம் பெற்றவங்களா மட்டும் நம்ம இருக்கக்கூடாது. அற்புதம் பெறுறதுக்கு முன்னாடி நம்ம எந்த அளவுக்கு ஆண்டவர்கிட்ட அந்த விஷயத்துக்காக ஜெபம் பண்றோம். அதே போல நம்ம அற்புதத்த பெற்றுக்கொண்டதுக்கு அப்புறமும் நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு நம்ம நன்றி செலுத்திக் கொண்டே இருக்கணும். நன்றி செலுத்துறதுக்கு நிறையா வழிகள் இருக்குது. துதிகள் இருக்குது, ஸ்தோத்திர பலிகள் இருக்குது, ஆண்டவருடைய நாமங்கள் இருக்குது. ஜெபம் பண்ணலாம், வேதம் வாசிக்கலாம். அந்த மாரி நிறையா காரியங்கள் இருக்குது. நன்றி விசுவாசம் உள்ளவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். தேங்க் யூ.